ரிஷபம் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய சோகங்களையும், ப்ளஸ் நல்லதையுமே அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க வந்து திருச்செந்தூர் தான். ஏன்னா, அங்கே உள்ள கடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த மாரி. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பௌர்ணமி அன்னைக்கு 6 விளக்கு முருகனுக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா சார். பழமதி சோழர். அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சூப்பர். ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அங்க போனாலே தெரிஞ்சிரும். மேக்ஸிமம் வந்து கல்யாணம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அங்க போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ அர்ச்சனை பண்ணாலே போதுமான விஷயம் தான். அதுக்கப்புறம் மனதார பிரம்ம முகூர்த்தத்தில உட்காந்து அந்த எனர்ஜிய குடுத்தாலே போதுமான விஷயம் தான். ஸோ, அவங்களுக்கு கண்ணினாலே வந்து பார்த்தீங்கன்னா, சரி அவனுக்கு இல்லாதா எல்லாமே கிடைக்கும்பாங்க. ஆனா, உள்ளுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் பர்டன் கொண்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால மனக்கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணாலே போதுமான விஷயம். ஸோ, இதுக்கு பேர் வந்து மனக்குளியல்னு சொல்லுவாங்க. உட்காந்து முருகனை நினச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிச்சாலே போதுமான விஷயம் தான். இந்த கன்னி ராசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இல்லாம அந்த ஜெட் வேகத்தில மேலே போகணும்னு கேட்டிங்கனாக்கா, பழமுதிர்ச்சோலையில இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல வந்து கண்டிப்பா போயே ஆகணும். போனாக்கா கண்டிப்பா ஒரு விடுமோட்சம் கிடைக்கும்.